அத்தனை ஆயிரம் கோயில்கள் இருக்கு. ஆனா சிற்பங்களின் சிறப்பு அப்படிங்கிறப்போ சட்டன் ஞாபகத்துக்கு வந்தது தாரமங்கலம் கோவில் இருக்கும் சிற்பங்களின் சிறப்பு. இதை பத்தி கேள்விப்பட்டிருந்தா கூட நேர்ல போய் பார்த்து கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டாக்கா நேர்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் நேர்லயே போக வேண்டியிருந்தது. அப்போ கோயிலுக்குள்ள போகும்போது கைலாசநாதர் கோயில் கோயிலுடைய வெளிப்பக்கத்துல இருந்து உள்ள அந்த என்ட்ரன்ஸே அந்த வாசப்படி ஒரு தேர் மாதிரி கருவி 2 யானைகள் இழுத்து வரும்படி அமைச்சிருக்காங்க. அந்த யானைகள் இழுத்து வரும் அந்த ஒரு அமைப்புலையும் படிக்கு 2 பக்கமும் 2 யானைகள். ஆனா தேர் சக்கரம் மாதிரி பின்பக்கத்துல கொடுக்கப்பட்டதுல அந்த தேர் ஏன் நிமிர்ந்ததுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? ஒரு பக்கத்து யானை இழுத்து வரும் அந்த காலில் அச்சு சாதாரணமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கும் யானை இழுத்து வரும் அந்த சக்கரத்துல அச்சு விழுந்திருக்கு. அதனாலதான் அந்த யானைகள் அங்க நின்று இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தோட கோயிலுக்குள்ள இறங்குறோம். இறங்கணும்னா வாசல பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கத்துலயும் சிங்கங்கள், வாயை திறந்த சிங்கங்கள். அந்த பற்களுக்கு நடுவு பந்து மாதிரி கல்ல இருக்கு. அதை கையால உருட்ட முடியும். அந்த சிலையோட ஒட்டாம ஆனா சிலைக்குள்ளேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு பந்து அது. அதுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த சிங்கத்தின் பல்ல உடைச்சு அந்த கல்லெல்லாம் வெளியில எடுத்து மற்ற ஒரு ஆர்வத்தோட பார்க்க போய் அந்த ஆர்வத்தோடனால அந்த சிலைகள் சிறந்து போறத தடுக்கிறதுக்கு வெளியில கம்பிகள் போட்டு தடுப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் சோகமா இருந்தது. அந்த சிலையுடைய பழமொழியை தெரியாம அதனுடைய அற்புதத்தை தெரியாம நிறைய பேர் பாதிப்பட்டாங்க. வருத்தம் இருந்தா கூட அட்லீஸ்ட் கம்பி போட்டா தடுத்தாங்க. 800 வருஷம் பழமையா இந்த கோயிலுக்குள்ள ஃபர்தரா உள்ள நுழையும் போது வாசல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு திருமணத்திற்காக எல்லாரும் கொண்டாடும் விதமான ஒரு காட்சி அமைப்பு இருக்கிறப்போ மேல எப்படி தோரணங்கள் போட்டிருப்பாங்க, கல்லிலேயே அந்த மாதிரி தோரணங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த அழகும் அந்த சீரமைப்பும் அந்த ஒரு நேர்த்தியும் ரொம்ப அழகு. இதை தவிர்த்து நம்ம அடுத்து உள்ள போறோம். சீலிங்ல சென்ட்ல பார்த்தாக்கா ஒரு 3 சிங்கிள் ஸ்டோன் மிகப்பெரிய கல், அதுக்கு நடுவில் இருக்கிற டிசைன் 4 பக்கத்திலையும் கல் சங்கிலி, காற்றை ஆடிக்கொண்டிருக்கும் கல் சங்கிலி. அப்போ ஒரு கல்லை வச்சு இந்த மாதிரி சங்கிலி அமைப்பு கொடுத்து எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன தோகம் என்னன்னா, ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தப்போ இதே சங்கிலிகள் 4 பக்கத்துல இருந்து நடுவில் போட்டிருக்கிற மாதிரி அம்சம் இருந்தது. இப்ப அதெல்லாம் உடஞ்சு போய் தனித்தனியா தொங்கிட்டு இருக்கு. ஆனாலும் காற்றுல லேசாக ஆடுறத பாக்குறப்போ அது இரும்பு சங்கிலி தான் எல்லாருமே நினைப்பாங்க. இது தவிர்த்து நடுவுல ஒரு குமிழ் மாதிரியான அமைப்பு இருக்கு. இந்த குமிழுக்கு மேல் பக்கத்துல ஒரு வளையம். இந்த வளையமும் கல்லால் செய்யப்பட்டது. கல்லால் செய்யப்பட்ட இந்த வளையத்தை ஒரு குச்சி வச்சு சுத்தி காமிக்கிறாங்க. அது எதோடையும் ஒட்டாம கொஞ்சம் கொஞ்சமா உருள்றப்போ நம்மளுடைய ஆச்சரியம் இன்னும் அதிகப்படியாது. இப்போ கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு பக்கவாட்டில் இருக்கும் பல சிலைகள் நம்ம பார்க்க போனாக்கா ஒவ்வொருலையும் ஒரு விசேஷம் இருக்கு. உதாரணமா பார்த்தாக்கா சிவனும் பார்வதியும், பார்வதி சிவன் கோச்சிட்டு ஒரு மாதிரி கோபமான ஊர்ல இருக்கும்போது சிவன் கன்னத்துல கை வச்சு தாடையில கை வச்சு கெஞ்சும்படி சமாதானப்படுத்தும்படி. இப்போ பார்வதி கை பார்த்தீங்கன்னாக்கா சிவன் மேல கோபம் இருக்கிறதுனால கீழே தொங்கிட்டு இருக்கு. முகமும் அந்த லேசான கோபத்தை காட்டுது. சிவன் முகம் கொஞ்சம் கெஞ்சும் பாவனையில் அமைஞ்சிருக்கு. இதே சிலை கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தாக்கா மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ கோபம் தனிஞ்சு போச்சான். அதனால சிவனுடைய இடைநிலை அந்த கை பறந்திருக்கு, முகமும் வளர்ந்து சிரிச்சிட்டு இருக்கு, கோபம் தனிஞ்சு போச்சான். எந்த ஒரு அழகாவது பண்ணியிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரிஷி பத்திரி கரையில இருக்கும் கரண்டியில இருக்கிற ஒரு பழத்தை கிளி கொத்தி போறதுனால அதை பார்க்கறதா இல்ல நழுவி ஆடையை சரி பண்றதா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அந்த ஆடை காலத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வரி வரியா அந்த வழிபோட இருக்கு. பார்க்கப்போ பழிகளை செஞ்சு கட் பண்ணி வச்சு சொல்லுவாங்களே அதை விட அழகா பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. என்ன ஒரு நேர்த்தி. இதே மாதிரியான இன்னொரு சிலை ரிஷி பத்தினி இதே கரண்டியோட இப்ப கரண்டியில் இருக்கிற பழத்துக்கு அந்த கிளி கொத்திட்டு போறதுனால முகத்தில் கோபமும் கவலையும் திறந்து இருக்கிறதா இன்னொரு காட்சி. சிலையுடைய முகத்துல இவ்வளவு பாவங்களை 800 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்னாக்கா அந்த சிற்பியை எப்படி பாராட்டுறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஒரு அற்புதமான ஒரு சிற்பம். சிவன் தாண்டவம் ஆடும்போது கீழே விழுந்த குண்டலத்தை காலால் எடுத்து தன்னுடைய காதில் அணிந்து கொண்டதுக்காக அந்த கால் மேல்புறம் வந்திருக்கு. எப்படி முழங்கால் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மேல காலை சுத்திட்டு இருக்காரு. இது அனாட்டமி பர்ஃபெக்டா தெரிஞ்சு நல்ல ஒரு யோகா அல்லது இந்த பிளெக்சிபிலிட்டி பத்தி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அமைக்க முடியும். இது இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முழங்கால் கிட்ட கூர்ந்து கவனிச்சா ஒரு நரம்பு ஓடுறது கூட பார்க்கலாம். சிலையில கால் அந்த மாதிரி திருத்தா இருக்கும் போது அந்த சிலையில ஒரு நரம்பு போறத கரெக்டா அந்த இடத்த பர்ஃபெக்டா அமைக்கணும்னாக்கா எப்படிப்பட்ட ஆராய்ச்சி படிக்கணும், எப்படிப்பட்ட ஒரு திறன் இருக்கணும். அந்த ஒரு நரம்பு ஒரு மேடா போறதை செதுக்க அந்த ஹைட்ல இருந்து மற்ற பாகங்கள் எல்லாத்தையும் 1 மில்லிமீட்டர் இறக்கி வடிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் அது அப்படின்னு.
இதை தவிர்த்து கோவிலை சுத்தியே பாத்தீங்க அப்படின்னாக்கா கோவில் மாதிரியான வரிசையான அமைப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு. தவிர நிறைய இடங்கள்ல சித்தர்களுடைய சிலைகள் காணப்படுது. இதுக்கான காரணம் எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. தவிர மேல இருக்கும் ஒரு அழகான அமைப்புல கிளி மேல இருந்து கீழே வந்து எட்டி பார்க்க மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ அந்த கிளியல்ல தொடர்ந்து ஒட்டிட்டு இருக்கு. கிளியுடைய நேரத்துக்கு இருக்கிற கல்ல மற்ற பாகங்கள் எல்லாத்தையும் அதை கீழ் பக்கம் கொண்டு வந்து சமன் செஞ்சிருக்கணும். அப்பதான் கிளி மேல ஒரு மேலான அமைப்புல இருக்கிற மாதிரி கொண்டு இருக்க முடியும் இல்லையா? அந்த ஒரு சின்ன கிளி கொள்வதற்கு எந்த அளவு சிரமப்பட்டிருக்காங்க பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல பதஞ்சலி முனிவர், பக்கத்துல வியாகரபாதர். பதஞ்சலி முனிவர் அவருடைய கால் பாம்பின் கால், வியாகரபாதருக்கு புலியின் கால். எதுக்காக காமிச்சிருக்காங்க அப்படின்னா சிவனுக்கு பரிசுத்தமான பூவை கொண்டு வர்றதுக்காக பாம்பா மாதிரி புல்களுக்கு நடுவில் போய் யாருடைய கையோ அல்லது அழிக்கப்படாத பூவை எடுத்துட்டு வர்றதுக்காக இவர் ஒரு பக்கம் பிரயத்தனப்பட்டிருக்காருன்னா, வியாகரபாதர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் புலிக்காலோட மரத்தின் உச்சிக்கு ஏறி யாருமே தொட முடியாத இடத்துல வந்து அங்கிருந்து மரங்களை பறித்து பரிசுத்தமானவர்களுக்கு கொடுத்தாராம். அந்த அளவு பக்தியை காட்டுறதுக்காக செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய உருவ அமைப்பு எவ்வளவு அழகாக காமிச்சிருக்காங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். இது தவிர நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்ட்லி பேக் சைட்ல லிங்கோத்பவர், தலையும் காண முடியாது காலும் காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தலையில ஒரு பகுதி மறைச்சு காலில் ஒரு பகுதி மறைச்சு சிவபெருமான் அந்த லிங்கத்துல இருக்கும்போது ஒரு காட்சியை அமைச்சிருக்கிற விதத்தை பார்க்கறப்ப தான் அந்த கதை கம்ப்ளீட்டா அந்த லிங்கத்தை பார்க்கும்போதே புரிஞ்சிடும். அவ்வளவு அழகு. இன்னொரு பக்கம் சுத்திட்டு வரப்போ ஒரு அருமையான அற்புதமான நம்ப முடியாத ஒரு சிற்ப வேலைப்பாடு என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ராமர் வாலியின் கண்ணில் படாம மறைஞ்சிருந்து அம்பை எய்துதான் கதையில இருக்கு இல்லையா, புராணத்துல இருக்கு. அதையே ராமர் அம்பை எய்யும் காட்சி ஒரு தூண்ல வடிச்சிருக்காங்க. அங்கிருந்து தூரத்தில் இருக்கிற தூண்ல பாக்குறப்போ வாலி சுக்ரீவனுடைய அந்த சண்டை தெரியுது. நீங்க கொஞ்சம் அந்த பக்கமா போய் வாலியின் பகுதியிலிருந்து இங்க இந்த தூரம் பார்த்தா ராமரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கரெக்டான ஒரு ஆங்கிள் அதை அமைச்சிருக்காங்க. அதே போல இன்னொரு இடத்துல பார்த்தா ரதி மன்மதன், மன்மதனுடைய சைட்ல பார்க்கும்போது ரதியை பார்க்க முடியாது. ரதியின் பக்கத்துல இந்த பக்கம் பார்த்தாக்கா மன்மதனை பார்க்க முடியும். ஆனா ரதியும் மன்மதனும் அழகுக்கு பெயர் பெற்றவர்களுக்காக அவ்வளவு நுணுக்கமா ஒவ்வொரு வாசியும் கமானமா வடிவமைச்சது கண்கொள்ளா காட்சி. இன்னொரு அற்புதமான சிற்பம் பார்ப்போம். இது பிரதோஷ நாயகர். பிரதோஷ நாயகர் என்பது ரொம்ப ரேரா தான் நீங்க பார்க்க முடியும். இந்த பிரதோஷ நாயகருடைய அருகில் இருக்கும் நந்தியுடைய கொம்பு கொஞ்சம் சைட்ல போயிட்டு அந்த கொம்பின் வழியா நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமானின் முகம் மட்டும் தனியா பார்க்க முடியும். சிவனின் முகத்தை அந்த கொம்பின் வழியா பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும். அந்த ஒரு ஆங்கிளை இதுல அமைச்சிருக்காங்களே, இந்த சிற்பிகளுக்கு தனியா கோவில் கட்டலாம் போட்டிருக்கு. அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காங்க. கோவிலுடைய முன்பக்கத்துல பிரகாரத்துக்கு முன்பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா சீலிங் கிட்ட ஒரு மங்கையின் சிற்பம் செதுக்கி வச்சிருக்காங்க. எப்படி? இது ஒரு அற்புதமான யோக முத்திரை. காலை தலைக்கு மேல கொண்டு போய் வணக்கம் சொல்வது போலும், கையாலையும் வணக்கம் சொல்வது போலும், காலும் கையும் சேர்ந்து மேல் பக்கம் போய் நமஸ்காரம் செய்யற மாதிரி காமிச்சிருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இது தவிர இந்த கோயிலுக்கு உள்ள பாதாள லிங்கம்னு தனியா இருக்கு. அதுல வந்து உள்ள போறதுக்கு கல்லை இழுத்து மூடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்திருக்காங்க. இந்த கல் தொகுதிக்குள்ள போய் மறைஞ்சிடும், வெளியில இழுத்தா அந்த சுரங்கத்தை மூடிடும். உள்ள இருந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் அது 3.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறதாகவும் கூறப்படுகிறது. ஆனா அதை அடைச்சிட்டுதான் சொல்றாங்க. இதே மாதிரி பார்க்க போனாக்கா ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருக்கலாம். வெளியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராட்சசனை வந்து ஈட்டியில கொல்லும் ஒரு காட்சி. அந்த ஈட்டியுடைய அமைப்பு, அந்த தண்டின் அமைப்பு பார்த்தா இரும்பு கரெக்டா வளவழன்னு பர்ஃபெக்டா செஞ்ச ஒரு தண்டி அமைப்பு போல அந்த ஒரு அழகான அமைப்பை எப்படி கொடுத்திருக்காங்கிறது ஒரு ஆச்சரியம். ராட்சசனை குத்தி கிழிச்சு உடம்பின் அடிபாகத்துல அந்த ஈட்டின் நோய் மட்டும் கரெக்டா தெரிந்து மாதிரி வச்சிருக்காங்க. குதிரையில போகிற இந்த ராஜாவின் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அதை மூடி தெரியும், அந்த குதிரையை சுற்றி அடுத்த பக்கம் பார்த்தாலும் அந்த முகம் தெரியும் அளவுக்கு அழகா அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் கவனிக்காம விடும் இன்னொரு பகுதி என்னன்னா, கோவில் வெளிப்பக்கத்துல சுற்றி வரும் இடத்துல கார்னர்ல ஒரு ராட்சசன். அந்த ராட்சசன் காது கிட்ட, மூக்கு கிட்ட, தாடை கிட்ட அப்படின்னு பல வேறு இடங்கள்ல 103 அளவு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்துல ஈர்க்குச்சி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. அத்தனை குச்சிகள் நுழைக்கும் போது அந்த இடத்துல துவாரம் இருக்குன்னா அப்பதான் தெரியும், இல்லாட்டி அதை கவனிக்க முடியாது. இது தவிர அந்த தூண் மாதிரி அமைப்புல கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் சிறிய சிறிய துவாரங்கள் அமைச்சிருக்காங்க. எதுக்குங்கிறது காரணம் தெரியல, ஆனா நிச்சயம் அதான் காரணம் இருந்துக்கலாம். வெளிவராம போற பல விஷயங்கள் எதுவும் ஒண்ணா இருக்கலாம். இது தவிர அந்த அமைப்பு வளைந்து 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 ஒரு டிசைன் மாதிரி கொடுத்திருக்கும் அமைப்பு எங்கேயுமே மேடாவோ பள்ளமாவோ கொஞ்சம் சீர்குலைந்தோ தாழ்மாறவோ இல்லாம
இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வச்சு டிசைன் பண்ணிட்டு இப்ப இருக்கும் ஊடகங்களை வச்சு பண்ணா கூட அந்த அளவு ப்ரொஃபஷன் வருமான சந்தேகப்படும் போது அவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க. இது தவிர வெளியே இருக்கும் கொடிமரத்தின் உச்சியில பாத்தீங்கன்னா கூட ஒரு பெரிய நந்தி உட்கார்ந்துருக்கு. இவ்வளவு விசேஷம் இருக்கிற இந்த தாரமங்கலம் கோவில் நிறைய பேர் கவனிக்காம போனது பெரிய வருத்தம் கூட. இது தவிர இந்த சிலைகளுடைய இங்க இருக்கும் சிறப்பு அம்சங்கள் இதனுடைய பெருமையை தெரியாம நிறைய பேர் விபூதி அல்லது எண்ணெய் எல்லாம் கொட்டி அந்த இடத்த பாழ் பண்ணதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். இந்த சிறப்பு தெரிஞ்சாக்கா நம்ம மக்கள் வச்சு பார்த்து பண்ண மாட்டாங்க நான் நம்புறேன். தவிர உலக புகழ்பெறக்கூடிய அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் ஒரு பெரிய திருத்தலம் தாரமங்கலத்து கோவில். இது மட்டும் இல்லாம இந்த கோயிலின் சிறப்பு இன்னும் நிறைய பரவணுங்கிறது ஆசை. இதே மாதிரி நம்ம நாட்டுல பல கோயில்கள்ல பல அற்புதமான சிற்பங்கள் இருக்கு. கூர்ந்து கவனிச்சோம்னாக்கா அதுல இருக்கிற சிறப்பு அழகா தென்படும். இப்ப இதை கேட்டீங்க இல்லையா, இது கோயில்கள் போகும்போது அந்த சிற்ப வேலைப்பாடை கவனிங்க. அதுல இருக்க புனிதத்தன்மை, அதுல இருக்கும் சிறப்பு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு